ஆசிரியர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். இன்று காலையில் ஆசிரியர் அவர்களை திடலில் சந்தித்து மகிழ்ந்தோம். அப்போது நண்பர்கள் சிலர் சொன்ன ஒரு செய்தியை இங்கே குறிப்பிட வேண்டும். பார்த்துவிட்டு வருகிற போது ஐயா ஏறத்தாழ 12-30 மணி அளவில் மேடையிலிருந்து இறங்கி வரத் தொடங்கினார்கள். அப்போது அந்த நண்பர் சொன்னார், 90 வயதிலும் ஐயா எப்படி விரைந்து நடக்கிறார் பாருங்கள் என்றார். விரைந்து நடக்கிறார் என்பது செய்தி இல்லை, 90 வயதிலும் அவர் ஆழ்ந்து படிக்கிறார் என்பது செய்தி. 90 வயதிலும் அவர் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்பது செய்தி. எனவே பொது வாழ்வில் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு முன்னோடியாக ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். சரியாக சொன்னால் ஆசிரியர் அவர்களை பாராட்டுவது எளிது, பின்பற்றுவது மிக கடினம். அத்தனை எளிதன்று அவரை பின்பற்றுவது என்பது அத்தனை எளிதன்று. அண்மையிலே பிராண்டா அவர்கள் ஆசிரியர் ஒரு முறை வெளியூர் போயிருக்கிற போது நடைப்பயிற்சியில் எப்படி நடக்கிறார் என்பதை காணொலியாக எடுத்திருந்தார். அதை காட்டிய போது வியப்பாகத்தான் இருந்தது. அவர்களுடைய அந்த விரைவான நடை, உடலை மிகுந்த ஒழுங்கோடு காப்பாற்றிக் கொள்வது. அதற்கு காரணம் தன் உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை விட உடல் நன்றாக இருந்தால்தான் 100க்கு உழைக்க முடியும் என்கிற அந்த புரிதல். அண்மையில் 90ல் 80 என்று ஒரு விழா திடலில் நடைபெற்றது. அப்போது ஐயா பேசிய ஒரு வரி எனக்கு திரும்ப திரும்ப எனக்குள் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. 90ல் 80 என்று எல்லோரும் பாராட்டினார்கள். அப்படி இல்லை, 80ஆல் தான் 90 என்று ஐயா அவர்கள் சொன்னார். அது சர்பிடி தியாகராயர் அரங்கில் நடந்தது என்று நினைக்கிறேன். நானும் பங்கேற்றதில் பேசினேன். 90ல் 80 என்பது பெரிய செய்தி என்று, 80ஆல் தான் 90 என்று சொன்ன அந்த வரிகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு ஒரு நிமிடம் ஆயிற்று என்பதுதான். இரண்டுக்கும் இடையில் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு என்ன? 90 வயது வாழ்வது என்பதே ஒரு பெரிய செய்தி. அதில் 80 ஆண்டுகள் பொது வாழ்வில் இருப்பது என்பது அதைவிட பெரிய செய்தி. எனவே 90 வயதில் 80 ஆண்டுகள் பொது வாழ்வு என்பதற்காக பாராட்டுகிறீர்கள். அப்படி இல்லை, 80 ஆண்டுகள் பொது வாழ்வில் இருந்ததால் தான் 90 ஆண்டுகள் வாழ்கிறேன். இல்லையானால் இத்தனை வயது இத்தனை உடல் நலத்தோடு இருந்திருக்க முடியுமா என்று சொல்ல முடியாது என்பதை ஐயா சொன்ன போது அவர் என்ன செய்தியை சொல்லுகிறார் என்றால், தன்னை பற்றி அவர் சொல்லவில்லை, நமக்கு சேர்த்து அவர் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். யாரெல்லாம் நீங்கள் பொது வாழ்வில் உண்மையாக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் உழைக்கிறீர்களோ, நீங்கள் தான் நெடுநாள்கள் வாழவும் முடியும். எனவே தனக்கென்று வாழ்கிறவன் மிக சுருக்கமான காலத்தில் வாழ்வை முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் உங்களை பற்றிய கவலைகளிலேயே இல்லாமல் சற்று விலகி இந்த சமூகம் பற்றி, இந்த பொது வாழ்வு பற்றி கருத்தில் கொள்வீர்களானால் உங்கள் கவலைகள் குறையும். உங்கள் கவலைகள், மனக்கவலைகள் குறைகிற போது உங்கள் உடல்நல குறைபாடுகளும் நீங்கும் என்கிற இத்தனை செய்திகள், அறிவியல் பூர்வமான இத்தனை செய்திகள் அந்த 2 வரிகளுக்குள் இருந்தன என்பதை நான் உணர்ந்தேன். எனவே நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பொது மனிதராக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மதிவதனி அவர்களும் அருள்மொழி அவர்களும் பேசுகிற போது குறிப்பிட்ட அந்த செய்தியை நான் மறுபடியும் நினைத்து பார்க்கிறேன். அதாவது ஐயா பெரியார் அவர்கள் எந்த வரிகளால் ஆசிரியரை பாராட்டினார் என்றால், தனக்காக மட்டும் வாழ்வது என்பதிலிருந்து விலகி பொது நலத்துக்காக வாழ்வது என்பதுதான் ஆசிரியரின் பெருமை என்றால், அந்த பெருமையை நாம் பெற வேண்டும். அதற்கான பயிற்சி பாசறை களம்தான் திராவிடர் கழகம் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். எனவே இந்த இடத்தில் பொது வாழ்வில் வருவதால் ஏற்படுகிற இன்னொரு செய்தியையும் நான் குறிப்பிட வேண்டும். அதாவது பொதுவாக தனி மனிதர்களின் வாழ்வில் வயது ஏற ஏற தொடர்புகள் குறைந்து கொண்டே போகும். அவரை சுற்றி இருந்த நண்பர்கள் விலகி போய்விடுவார்கள். அது வெறுப்பினால் அல்ல, இயற்கையாகவே நான் குறிப்பிடுகிறேன். பலரோடு நமக்கு இப்போது தொடர்பு இருக்காது. நம்மோடு படித்தவர்கள் பலரும் விலகி விலகி போய் கொண்டிருப்பார்கள். நம்முடைய வட்டம் சுருங்கி கொண்டே வரும். ஏறத்தாழ கீழ்மட்டம் அகலமாகவும் மேலே வர வர அந்த உறவுகள், நட்பு குறைவாகவும் நெருக்கமாகவும் ஆகி தனி மனிதர்களாக நாம் ஆகிக் கொண்டிருக்கிறோம். வயதான முதியவர்கள் பலர் தன்னந்தனியாக இருப்பது, அது உடல்நல குறைவால் இருக்குமானால் அது வேறு.
ஆனால் பொது தொடர்புகள் இல்லாத காரணத்தால் மெல்ல மெல்ல அந்த உறவுகளும் நட்புகளும் சுருங்கி எப்படி தனி மனிதனாக பிறந்தோமோ அப்படி தனி மனிதனாக ஆகிவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு தனி மனித வாழ்வில் உண்டு. ஆனால் பொது வாழ்வில் ஈடுபடுகிறவர்களுக்கு நேர் எதிராக ஒன்று நடக்கும். வயது கூட கூட உறவுகளும் நட்பும் பெருகும். பொருந்தும். யாரெல்லாம் பொது வாழ்வில் இருக்கிறோமோ 50 வயதில் இருந்ததை விட 70 வயதில் இருந்ததை விட 90 வயதில் மிக கூடுதலாக பலரை அறியவும் பல செய்திகளை அறிந்து கொள்ளவுமான வாய்ப்பு நாம் தனியாராக ஆகிக் கொண்டிருக்கிறோம், வயதாகிக் கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வில் இருந்து நாம் விடுபட்டு மேலும் மேலும் செயல் களத்திற்கு வருகிறவர்களாக ஆவதற்கு மனநிலை ஒரு பெரிய செய்தி. ஆசிரியரிடமிருந்து இந்த மனநிலையை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பெரும்பாலும் சிரித்த முகத்தோடு மதிவதனி சொன்னது போல எல்லோரிடத்திலும் கேட்பதற்கு ஐயாவுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இன்றைக்கு என்னை மதியம் பார்த்த போது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஒரு இதழ் தொடங்குறீங்களாங்க, திராவிட முழக்கம் வேலையெல்லாம் தொடங்கிட்டீங்களா என்று கேட்டபோது அது வெறும் தலைவனுக்கான குணம் மட்டுமல்ல, ஒரு மூத்த சகோதரருக்கான ஒரு குணமாகவும் அது இருந்தது. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என்று ஒவ்வொருவரிடமும் அவருக்கு கேட்பதற்கு கேள்விகள் இருக்கின்றன என்று சொன்னால் ஒவ்வொருவர் மீதும் அக்கறை இருக்கிறது. ஒட்டுமொத்தமான ஒரு சமூக அக்கறை ஐயாவிடம் இருக்கிறது என்பதையெல்லாம் என்னிடத்துல அவர் கேட்டதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. அதை தாண்டி இப்படி ஒரு அக்கறையோடு இந்த வயதில், அதாவது நினைவில் புரட்சி இல்லாமல் கோர்வையாக, சிந்தனை தெளிவாக, செயல் திட்டங்கள் உறுதியாக 90 வயதில் ஐயாவுக்கு இருக்கிறது. 91 வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் என்றால், நான் காலையிலே கூட சொன்னேன், ஆசிரியர் என்று நாங்கள் அழைப்பது விடுதலை ஏற்றின் ஆசிரியர் என்பதற்காக அல்ல, எங்களை போன்றவர்களுக்கு இன்றைக்கும் ஆசிரியராக இருக்கிறார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இதனை நான் பிறந்த நாள் விழாவுக்காக பாராட்டுக்காக சொல்லவில்லை, உண்மையாக சொல்லுகிறேன். இன்று காலையிலே 1 நிமிட செய்தியை சொன்னேன். இந்தியா டிசன்ஸ் என்று ஒரு புத்தகம் வந்திருக்கிறதை படித்தீர்களா என்று கேட்டது ஐயா தான். படிக்கவில்லை என்று சொன்னேன். இல்ல உடனே வாங்கி படிச்சிருங்க என்று சொன்னார். அசோக் வாஜ்பாய் தொகுத்த புத்தகம். படித்த போதுதான் அந்த புத்தகம் ஏன் படிக்கப்பட வேண்டிய நூல் என்று எனக்கு புரிந்தது. அது போலத்தான் ஏஜி நூறானி எழுதி இருக்கிற RSS புத்தகம் வாங்கிட்டீங்களா என்று கேட்டு வாங்க வேண்டும் என்று சொன்ன போது உடனே நண்பர் கருணாநிதியை அழைத்து, நானும் நண்பர் TKS இளங்கோவன் அவர்கள் 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்துருங்க என்று சொல்லுகிற அளவுக்கு மூத்தவராக, அன்புடையவராக, அறிவாளராக, வழிகாட்டுகிறவராக இருக்கிற ஆசிரியர் அவர்களை என்றென்றும் நான் மனது பாராட்டி கொண்டிருக்கிறேன், பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்று உங்கள் அத்தனை பேரோடும் சேர்ந்து வாழ்த்துகிற வாய்ப்பை பெற்றமைக்காக மகிழ்கிறேன். வாழ்க பல்லாண்டு. நன்றி.